ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தைகளுடைய சக்திய வந்து மூட நம்பிக்கையில வந்து யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர்ஸ்டிஷியஸ். ஸோ எப்போ நம்ம ஃபியர்லெஸ்ஸா இருக்கோமோ, பயம் இல்லாம இருக்கோமோ, அப்ப வந்து எதுவுமே நம்மள வந்து பிரச்சனைகள் வந்து குடுக்காது. பட் எப்போ நான் பயந்துகிட்டே இருக்கனோ, அப்போ வந்து பிரச்சனைகள் வந்து தேடி தேடி நம்மளுக்கு வந்து வரும். இப்ப நான் வந்து வண்டி ஓட்டும்போது டிராஃபிக் போலீஸ்க்கு பயப்படுறேன். ஓகே. நான் ஹெல்மெட் போடலையோ, இல்ல லைசென்ஸ் இல்லையோ அடிக்கடி எனக்கு ஃபைன் போடுவாங்க அப்படின்னு நான் பயந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து டிராஃபிக் போலீஸ்காரர் வந்து உங்கள தான் ஃபர்ஸ்ட் பிடிப்பாரு. பிகாஸ் நீங்க தானே அவர தேடுறீங்க. டிராஃபிக் போலீஸ் அத பத்தியே நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஐயோ! ஹெல்மெட் போடலையா? ஐயோ! ஹெல்மெட் போடலையா? நீங்க அத பத்தி யோசிப்பீங்க. ஸோ அவருக்கு அத வந்து அவர் கேட்ச் பண்ணிருவாரு உங்களுடைய எண்ணங்கள. ஸோ உடனே வந்து எல்லாரையும் விட்டுட்டு உங்கள தான் ஃபர்ஸ்ட் வந்து அவர் பிடிப்பாரு. அது பயம் வந்து ஒரு பொருளா இருக்கலாம், இல்ல சிச்சுவேஷன் இருக்கலாம், இல்ல ஹெல்த் இருக்கலாம், இல்ல காசு இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சில பேர் வந்து அ பயத்தினால அடிக்கடி வந்து வியாதிகள் பத்தியே வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன வியாதிகள் சீசன் இருக்குதோ, அந்த வியாதிகள் பத்தியே பேசுவாங்க. நம்ம மத்தவங்கள பத்தி நம்ம என்ன சொல்றோமோ, அதுதான் நம்மளுக்கு வரும். மத்தவங்கள பத்தி நம்ம நல்லது சொல்றோம் அப்படின்னு நம்மளுக்கு நல்லது வரும். பட் மத்தவங்கள பத்தி நம்ம வந்து அவங்கள பத்தி நம்ம கண்டனம் தெரிவிக்கிறது, இல்ல வந்து தப்பா பேசுறது, இல்ல கம்ப்ளைண்ட் பண்றது, அந்த மாரி பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு அது திருப்பி ரிட்டர்ன்ல வந்து வரும். எப்பவுமே வந்து நம்மள பத்தி நல்லா பேசுற ஆள் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளா தான் இருக்கும். பிகாஸ் இது எப்படி அப்படின்னா, நம்மள பத்தி நம்ம பேசல அப்படின்னா, பக்கத்து வீட்டு ஆளுங்க வந்து பேச மாட்டாங்க. ஸோ நான் வந்து என்னதான் நான் வந்து ரசிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. நான் எப்போ என்ன ரசிக்கிறேனோ, நான் எப்போ எனக்கு அன்பு நான் குடுக்குறேனோ, அப்ப உலகமே வந்து எனக்கு அன்பு குடுக்கும்.